வணக்கம் நேயர்களே, நாம இந்த பதிவில் பார்க்க போகிறது இன்று தை 2 மாட்டுப் பொங்கல். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குங்க. 20 நாளைக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல வீரர்களும் மாடுகளும் பார்வையாளர்களும் இல்லாத சமயத்துல அந்த வாடி எப்படி இருக்கும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டு என்டையர் கிரவுண்டு நம்ம வாடிக்கு பின்னாலையும் சரி முன்னாலையும் சரி என்டையர் இதுவும் நம்ம பார்த்துருந்தோம். அது பார்த்தீங்கன்னா யதார்த்தமா இருந்துச்சு. அந்த ஊர் மக்கள் வந்து நடமாட்டம் இருக்கும். அதே மாதிரி அந்த ஏரியாவில் வந்து பயில பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பாங்க. நார்மலாக தான் அந்த இடம் இருக்கும். அதாவது அந்த என்டையர் சாம்பியனா ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குங்க. அடுத்ததா ஜல்லிக்கட்டு நடக்கும்போது அந்த இடம் எப்படி கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்குதுன்றதை பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விஐபி ஏரியா தனியா இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்வையாளர்களும் மற்ற இடமும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிடுவாங்க. இது கடந்த 10 நாளைக்கு உள்ளாரவே பார்த்தீங்கன்னா இந்த வேலை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை ஆரம்பிச்சு இப்போ கம்ப்ளீட் பண்ணி இப்போ வச்சிருப்பாங்க. இதில் நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. கவர்மெண்ட் சைடும் சரி இதில் நிறைய இன்வால்வ் ஆகி ரெடி பண்ணியிருக்கோம். இது டோட்டல் கமிட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நார்மலாக இருக்கிற ஏரியாவை நல்லா ஃபேராக இந்த மாதிரி விழாக்கோலம் இருக்கிற அளவுக்கு ரெடி பண்ணி வீரர்களுக்காண்டி அது வந்து ரெடியாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு அந்த ஏரியாக்கள் இருக்கவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்த நம்ம 20 நாளைக்கு முன்னாடி பார்த்ததுல இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல பார்க்கறதுலையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நன்றி.